ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல். தொடரும் பதட்டம். அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்த ஈரான் தலைவர். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் இறங்கியுள்ளது. ஈரானின் பர்தவ், நடான்ஸ் மற்றும் எஸ்வஹான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட செய்தியில், ஈரான் மீது நடந்த தாக்குதல் வெற்றியடைந்துள்ளது, உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்தது இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்திருக்கிறது. அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் நாட்டின் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி ஈரான் தலைவர் கமேனியின் பிரதிநிதி கூறும்போது, பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம், தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதனை விட அதிக பலத்துடன் நாங்கள் தாக்குவோம் என ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய ஆதரவு பெற்ற போராளி அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தூதரக பகுதிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள தூதரகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.